அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை, முக்கியமான வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த வேலை, இந்த துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்தால் எனக்கு சொல்லுங்கள், இந்த மாவட்டத்துக்கு வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அப்படி எந்த துறையிலிருந்து வேலை வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது எந்த துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு இதற்கான அப்டேட் வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் லிமிட்டடான டைம், அதாவது கொஞ்ச நாள் தான் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஸோ இதற்கான முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ ஓவராலாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறது டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த முன்னுரிமையின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும், வெறும் 330 மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வேலைன்றது கிடச்சிருக்குது. ஸோ அது என்ன, ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றின தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த ஏரியாவெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம வந்து யார் இதுக்கு குவாலிஃபிகேஷன், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி முழுக்க எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம வந்து கிடைச்சதுன்னா ரொம்ப ஃபைனலாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம இப்போ தெளிவாக கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோவை லைக் பண்ண நம்ம வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்போம், நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னாக்க நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான். ஓகேங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்னன்றதை. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு, அதை நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2292 வேக்கன்சி அஃபிஷியல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்த பேன் இந்தியா ஃபுல்லாக, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிள். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. உங்கள் 10வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை, அற்புதமான வேலை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மட்டும்தான். ஸோ அது இந்த தடவையும் வந்து நீங்கள் எடுத்திருக்கிற 10வது மார்க்கை மட்டும் வச்சு உங்களுக்கு ஜாப் வழங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் எடுத்துருவாங்க. அந்த மார்க் எடுத்து எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. அதில் டாப் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ கார்டு கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ கார்டை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் ஒன்றுமே இருக்காதுங்க. டேரெக்டாக போவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் 1 மாதம் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் நடக்க போகுது.
ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த வேலைன்றது நீங்கள் ஈஸியாகவும் வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் வந்து 10/2, அதாவது பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி நாள் வந்து மார்ச் 3, அதாவது நேத்தியோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10/3 ஓகேங்களா, 10ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்னும் 7 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அப்டேட் பண்ணலை. ஸோ 7 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கரெக்டாக 7 நாள் தான் டைம் இருக்குது. லிமிட்டடான டைம் தான் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து நம்ம வந்து இதை ஆன்லைனில் தான் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரதுனால ஆன்லைன்லேயே பெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் தான் எல்லாமே அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவகன்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு இந்த 2292 வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சேலரி வந்து 12,000 ஸ்டார்ட் ஆகி 30,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் டக் சேவக் போஸ்டிங்க்கும் 10,000 ஸ்டார்ட் ஆகி 25,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் எல்லா குவாலிஃபிகேஷனும் 10வது தான் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. SC ST PW கேண்டிடேட் உமன்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா? நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்குது. இந்த ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், ஷார்ட் லிஸ்ட்டட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி இப்போது அப்ளை பண்ண போகிறோன்றதுக்கான அப்டேட் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை கிளிக் ஆன்லைன் அப்ளை ஃபார்ம் இருக்குது இல்லையா? ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஹோம் பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை கொடுத்த உடனே நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைட், அதே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் என்னென்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் வைஸ் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை மெயினாக பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டிச்சோடனே ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இதுக்கான வந்து எக்ஸ்டெண்ட் டேட் வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து 3ஆம் தேதி, அதாவது நேற்றோட க்ளோஸ் ஆகிடுச்சின்னு நீங்கள் காமிக்குது. ஆனால் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இதில் வந்து அப்டேட் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1 hour, ½ hourல வந்து இது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இது கொடுத்தோடனே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில் முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.